ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு வந்து 2 டேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு பல்லு வலினால எனக்கு வீடியோ போட முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நான் சுற்றின்னு இருந்தேன். அதனால் நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால தலை குளிக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி நான் வந்து தலைக்கு ஹேர் பேக் போடலான்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஹேர் பேக் போடலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், கத்தாய் இது வந்து நான் உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துக்க போகிறேன். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணின்னு அது உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ஜெல் மட்டும் இங்கே பாருங்கள். ஜெல் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூவு. இது வந்து கரிசலாங்கண்ணி வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டாண்டே நான் வச்சுருக்கேன். அதில் வந்து இது தழை வந்திருக்கு. இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து செம்பருத்தி பூ. இது மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இது மட்டும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு அதை நான் எப்படி தலைக்கு அப்ளை பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து அப்படியே தலைக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நான் ஒரு கிளாத் எடுத்துருக்கேன், ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் வந்து இந்த கிளாத்தில் வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படியே வந்து தலைக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த இது சாரை மட்டும் நம்ம பிஞ்சு எடுத்துன்னு தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இதை வந்து பிஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜெல்லு மாதிரி வருது பாருங்கள். இதை வந்து கிளாத்தில் வச்சு இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா தலைக்கு அப்ளை பண்ணிக்கினா கூட நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஜெல்லு மாதிரி வருதுங்களா. அது கத்தாய் போட்டிருந்தனால அது மாதிரி ஜெல்லு வருது. கத்தாயும் அந்த செம்பருத்தி பூவும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரேங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாத்துலேயே நான் இதெல்லாம் பிரிஞ்சு எடுத்துக்கணாச்சு. இப்போ வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கணும்னா கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஷைனிங் வரும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஹேர் வந்து நல்லா வரும். இங்கே பாருங்கள், இங்கே செம்பருத்தி பூ போட்டாலும் இந்த மாதிரி தான் வரும், கொஞ்சம் வழவழன்னு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நான் தலை சிக்கு எடுத்துட்டேன். தலை சிக்கு எடுத்துன்னு தான் நான் தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். கரிசலாங்கண்ணி வந்து எவ்வளோ கருப்பாக தெரியுதுன்னு பாருங்கள். கரிசலாங்கண்ணி கிடச்சிச்சின்னா தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிங்க. ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஹேர் வந்து நல்லா வளரும், உயரமாக அடர்த்தியாக வரும். அது எங்காச்சும் விறகு அடித்தாலும் வீட்டான வந்து போட்டு வைங்க. அது வந்து ஒரு டைம் போட்டால் அது வந்து வந்துனே இருக்கும். நம்ம அதை கிள்ளி நம்ம தலைக்கு எண்ணெய்க்கு காய்ச்சினாலும் இல்லை தலைக்கு அப்ளை பண்ணிக்கனாலும் அது வந்துனே தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்துனே இருக்கும். அது கச்சிச்சின்னா நீங்கள் விதை போட்டு வைங்க வீட்டாண்டியே. பாருங்க,
அந்த தழை தான் வந்து இது எவ்வளோ பிளாக்காக தெரியுது. இதுக்கு தலைக்கு போட்டுன்னு தலை வாஷ் பண்ணிக்கலாம். நான் தலை வாஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஹேர் வந்து காட்டுறேன். இது மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தலைக்கு அப்ளை பண்ணினா 1/2 hour கழிச்சு நான் தலை குளிச்சுட்டேன். என் ஹேர் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஷைனிங்காக பிளாக்காக. அந்த கரிசலாங்கண்ணி போட்டாவே அரைக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கரிசலாங்கண்ணி வந்து இந்த மிக்ஸியில் போடும்போதே அது கருப்பாக தெரியும், டை மாதிரி. அது வந்து ஒயிட் ஹேருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இல்லைன்னா நம்ம தலை சீவும் போது வந்து அந்த ஒயிட் ஹேர் வந்து நம்ம கையில் எடுக்கிறத விட அது நம்ம தலை சீவும் போது அதுவே தானாக வந்துடுது. ஒயிட் ஹேர் இருந்தாலும் அது வந்துடும். ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ். முடியும் நல்லா வளரும். இங்கே பாருங்கள் ஹேர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரிசலாங்கண்ணி அந்த கத்தாய் ஜெல்லோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ கருப்பாக தெரியுது. நீங்களும் அந்த தழையோடு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறத விட நான் இது கிளாத்தில் வச்சு வடிகட்டி நான் எடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம தலை வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த தழையோடு அப்படியே தலையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஹேரில் வந்து அது ஒட்டிக்குது. தலை நம்ம அலசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு கிளாத்தில் நம்ம வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கணுமோன்னா நல்லா தலைக்கு அப்ளை பண்ணின்னு வாஷ் பண்ணோம்னா க்ளீனாக போயிடுது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட முடியாது, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் வந்து நான் கொடுக்குறேன். கொரியர் இருந்தாலும் நான் கொரியர் பண்ணுறேன். என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 6301836978. இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆயில் வந்து நான் கொரியர் பண்ணுறேன் உங்கள் அட்ரஸ்க்கு. கியூட்டி நேச்சுரல் ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் திரும்ப கேட்பீங்க. உங்களுக்கு 3 months வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஜென்ஸுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஒழுக்கு மண்டையாக இருந்தாலும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட் கேட்டாலும் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேக் எப்படி ரெடி பண்ணேன்ட்டு ஷார்ட் வீடியோலாம் போட்டுருக்கேன். இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது. நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். அந்த கரிசலாங்கண்ணி இலை தெரியலனாக்கா நான் ஷார்ட் வீடியோவில் கூட அந்த கிட்ட நான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் வீடியோ. அந்த கரிசலாங்கண்ணி எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஒயிட்டு பூ பூக்கும், அதில் மஞ்சள் பூ பூக்குறதும் இருக்குது, ஒயிட்டு பூ இருக்குது. நான் வந்து ஒயிட் பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறது. அதுதான் ஹேருக்கு வந்து நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.